அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல திருப்பதி திருமலா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு, சிச்சுவேஷன் எப்படி அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் இலவச தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு போறீங்க. நீங்க இப்போதைக்கு தரிசனம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்மளோட டெலிகிராமோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் வீடியோஸோ ஆடியோஸோ உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து போகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம விருப்பப்பட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு அப்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ தர்ஷன் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ தர்ஷனுக்கான டைமிங்கா இருக்கு. ஸோ 8 மணி நேரத்துக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மினிமம் 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது. ஸோ இது அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா 8 மணி நேரத்துக்கு மேலதான் வந்து உங்களுக்கு ஆகும். வார இறுதி நாளான வெள்ளி, சனி, ஞாயிறு, ஸோ நீங்க திங்களையும் கூட வச்சுக்கலாம். என்ன ரீசனா ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய கூட்டம் வந்து மண்டே மத்தியானம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் பார்த்துட்டு வரதுக்கு ஆகலாம். அதனால நீங்க வந்து மற்ற நாட்கள்ல போறதுக்கு உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனாலதான் இந்த 8 to 12 அப்படின்றது. இதுவே வெள்ளிக்கிழமை ஆகும்போது 10 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். ஸோ இதுவே சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா 10 மணி நேரம் அப்படின்றது 12-15 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இலவச தரிசனத்துக்கான அப்டேட். 300 ரூபாய் தரிசனம் எப்பவும் போல நீங்க வந்து மேக்சிமமே உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு மேலையெல்லாம் டைம் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு காலையில செப்டம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பிரசன்ட் சிச்சுவேஷனோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். திருமலையில புரட்டாசி பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. ஸோ அந்த டேஸ்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை மட்டும் ஓபன் பண்ணாம வச்சிருந்தாங்க. 20ஆம் தேதி வந்து கோயில் ஆழ்வார் திருமஞ்சன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் 26ஆம் தேதியில இருந்து அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூவா வந்து பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. ஸோ அதனால அந்த டேட்ஸ் மட்டும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் அடுத்த மாசம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் ஆகஸ்ட் மாசத்துக்கான அக்கமடேஷன் கேட்குறீங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கான திருமலை அக்கமடேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ அவைலபிள் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஆஃப்லைன்ல டைரக்டா நீங்க தர்ஷனுக்கு போற அன்னைக்கு தான் புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு அக்கமடேஷன்ஸ் வந்து திருமலால ஓப்பன் ஆகுது. தேவைப்படக்கூடியவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாசத்துல நீங்க வந்து ஆர்ஜித சேவாஸ், இந்த கல்யாண உற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா, இந்த மாதிரி சேவாஸ் எதுவும் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும்னா நாளைக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அக்கமடேஷன் புக் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. தர்ஷன் டிக்கெட் இல்லாமே புக் பண்ணலாம். செப்டம்பர் மாசம் நான் வந்து இந்த டேட்ல இலவச தரிசனம் போகலான் இருக்கேன், எனக்கு ரூம்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் நாளைக்கு வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு திருப்பதியில மட்டும்தான் இன்னும் ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணல. அது 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூலை இந்த மாசத்துக்கு பிளாக் பண்ணியிருந்த 3 டேஸ்க்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நேற்று ஓபன் பண்ணியிருந்தாங்க. நேற்று மத்தியானத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 நாளும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அதுல யாருக்காவது டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வர்ச்சுவல் சேவால 500 ரூபாய் டிக்கெட் வந்து இருக்கு. அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேவால வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன், இந்த 500 ரூபாய் டிக்கெட் வந்து புக் பண்றீங்க இல்லையா, வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல போயிட்டு அந்த சேவாவுக்கு மட்டும்தான் நீங்க டைரக்டா வந்து சாமி பார்க்க முடியாது. இதுவே சேவா, திருமலா சேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுல நீங்க எந்த சேவா புக் பண்ணிருந்தீங்கனாலும் அந்த சேவால கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இது டவுட்ஸ் இருக்கு, நான் சேவா டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கேன், ஊஞ்சல் சேவா புக் பண்ணியிருக்கேன், சகஸ்கர தீபாலங்கார சேவா புக் பண்ணியிருக்கேன், எனக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த சேவா முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் திருமலா ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி டு 4 மணிக்குள்ள நீங்க போயிட்டு லைன்ல நின்னீங்க அப்படின்னா கிடைக்குது. அவைலபிள்ஸ் இருக்க வரைக்கும் தான் வந்து தருவாங்க. ஆன்லைன்ல புக் பண்ண முடியாதவங்க ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லட்டு அப்படின்றது க்ரௌடை பொறுத்து சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லட்டு எவ்வளவு வேணாலும் வாங்குற அளவுக்கு வந்து இருக்கு. சில டைம்ல க்ரௌட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டடா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அலிப்பிரி அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணனாலும் தாராளமா சாமி தரிசனம் பார்க்க போகலாம். அலிப்பிரி டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா
காலையில 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டு வந்து காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை 9 கிலோமீட்டர், ஸ்ரீவாரி நடைபாதை 2 கிலோமீட்டர். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஸோ நடந்து போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து பஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியா நீங்க நடந்து போகலாம். அதே மாதிரி திருப்பதி டு திருமலா லாஸ்ட் பஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க இங்கேருந்து காலையில போகக்கூடிய ஃபர்ஸ்ட் பஸ் வந்து உங்களுக்கு 3:30க்கு இருக்கு. ஸோ இதே ஓன் வெஹிக்கிளில் போறவங்களுக்கு அலிப்பிரி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 3 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்க டூ வீலர்ல போறீங்க அப்படின்னாலும் போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. போறவங்க கண்டிப்பா ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபேமிலியாக போகணும், சீக்கிரம் தர்ஷன் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கல, நான் அப்போ வந்து திங்க் பண்ணல, சடனாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் போகலாம் அப்படின்னா இலவச தரிசனத்தில் போகும்போது இந்த வார இறுதி நாளான வெள்ளி, சனி, ஞாயிறு, மண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே அங்கே ரீச் ஆகிற மாதிரி வேணால் பாருங்கள், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போங்க. ஸோ இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் வெயிட் பண்ணுற டைமிங்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டிக்கெட் தேவையில்லை, இலவச தரிசனத்துக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, வெயிட்டிங் டைம் அதிகமாகவே தான் இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஸோ ஜூன், இப்போ ஜூலை, ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம் இந்த மாதிரி தான் அப்டேட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் பண்ணிக்கோங்க. ரூம்ஸ் வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் போங்க. அண்ட் 300 தர்ஷன் டிக்கெட்டோ 500 தர்ஷன் டிக்கெட்டில் போகிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. சிலர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோட நேமில் ஸ்பெல்லிங் விட்டுட்டேன், இல்லைனா மேலுக்கு ஃபீமேலாக மாறிடுச்சு, ஏஜ் மாறிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஐடி ப்ரூஃபை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஆதார்னா ஆதார் எடுத்துகிட்டு போங்க. ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அக்டோபர் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் செப்டம்பருக்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த மாதங்களில் தான் வந்து அக்டோபருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றது நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். செக் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தரிசனத்துக்கு போயிட்டு வரவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.